கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. நாம் ஏற்கனவே அறிவித்தபடி ஆபிரகாமின் சந்ததியும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற கருப்பொருளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை தேவன் அந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். நான் இந்த முதல் பகுதியில் இன்றைக்கு நமக்கு 3 பகுதிகள் உண்டு. காலையில் 2 பகுதியும் மதிய உணவுக்கு பிற்பாடு ஒரு பகுதியுமாக 3 பகுதி நமக்கு உண்டு. அதுல ஆபிரகாமின் சந்ததியில புது உடன்படிக்கையின் சபை எவ்விதமாய் அடையாளப்படுத்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது, ஆபிரகாமின் சந்ததிக்கும் புது உடன்படிக்கையின் சபைக்கும் எப்படிப்பட்ட என்ன சம்பந்தம் என்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த முதல் பகுதியில ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்த சில விவரங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுல விசேஷமாக ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன, அந்த அடையாளத்தை தொடர்ந்து அழைப்பு என்ன, அழைப்பும் அடையாளமும் அல்லது அடையாளமும் அழைப்பும் என்கிற கோணத்துல கூட நான் இந்த முதல் பகுதியில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பொதுவா இது புது உடன்படிக்கையின் சபையோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் எல்லாரும் கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின் அடிப்படையில விளங்கிக் கொள்ள முடியும். சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்க, அந்த சந்ததி கிறிஸ்துவை என்று சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்க முடியும். விசேஷமாக கலாத்தியர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் தொடர்ந்து வரக்கூடிய 5வது அதிகாரம் ஆகிய இந்த 3 அதிகாரங்கள்ல ஆபிரகாமின் சந்ததி குறித்த விவரமான தகவல்கள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததிக்கும் புது உடன்படிக்கையின் சபைக்கும் ஆழ்ந்த தொடர்பு உண்டு என்பதை மிக தெளிவாக காண்பித்து கொடுக்கக்கூடிய பகுதியாக இந்த கலாத்தியர் 3, 4, 5 ஆகிய 3 அதிகாரங்களும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுல விசேஷமா கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தையும் அதனைத் தொடர்ந்து அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தையும், அதாவது 29வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கு அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லும் போது இதுக்கு இன்னொரு விதத்திலும் இதை இவ்விதமாய் விளக்க முடியும். புது உடன்படிக்கைக்குரிய அத்தனை தேவ பிள்ளைகளும் யாருடைய சந்ததியாக இருக்கிறார்கள்? ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறார்கள் என்பதை நாம் முதற்கண் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு அத்தாட்சி சொல்லணும். அப்படின்னா, புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே எப்படிதான் ஆரம்பிக்கு? ஆபிரகாம் என்கிற பெயரை வச்சுதான் என்ன செய்யறாரு? ஆரம்பிக்க செய்தார். ஏன்னா ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லிதான் நாம் எல்லாருமே மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்போ ஆபிரகாமுக்கு குமாரன் தாவீதா அப்படின்னு கேட்டா, ஆபிரகாமின் குமாரன் இஸ்மவேல் ஈசாக்கு தானே, அது என்ன தாவீதுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா, தாவீது ஆபிரகாமின் சந்ததியான், ஆபிரகாமின் சந்ததியிலே வந்து பிறந்தவன். அதே போலதான் தாவீதின் வம்சத்திலே கிறிஸ்து இயேசு பிறந்ததுனாலே இங்கு இவ்விதமாய் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகமே பாருங்க, ஆபிரகாம்ல தொடங்கி ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதுல முடிவடைகிறது. நான் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்வது ஏதோ ஆபிரகாம் பெற்றெடுத்த பையன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறது போல, வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும்போது தாவீதின் வேரும் சந்ததியும் என்று சொல்லி அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 16வது வசனத்துல இது எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னா, பாருங்க, தாவீதின் குமாரனாகி ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது அப்படிங்கிறத நாம் மத்தேயு 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோமே. அப்போ ஆபிரகாமிலே ஆரம்பித்து ஆபிரகாமின் சந்ததியான் ஆகிய தாவீதோடு தான் இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகமே முடிவடைகிறது. அப்பயுமே நமக்கு தெரியணும், இது ஒரு டபுள் கொட்டேஷன் மாதிரி இப்படி வச்சுக்கிற வேண்டியதான். இப்படி போட்டா என்ன தெரியுமா? துவக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? இப்படி கொட்டேஷன், அதாவது கொட்டேஷன் இல்லை, அதாவது அடைப்புக்குறின்னு சொல்லலாம். 2 அடைப்புக்குறிக்குள்ள இதை உள்ளடக்கலாம். இப்போ ஒரு அடைப்புக்குறி இப்படி போட்டா என்ன தெரியுமா? துவக்குன்னு அர்த்தம், ஆரம்பம். இப்படி போட்டா முடிவுன்னு அர்த்தம்.
இப்படி இந்த லெக்கில் போட்டா முடிவுன்னு அர்த்தம். அப்ப இப்படி வளைச்சு போட்டு அது துவக்கம், இப்படி வளைச்சு போட்டு அது முடிவு. அப்போ இப்படி வளைக்கிறார். எப்படின்னா ஆபிரகாம்ல தொடங்கி தாவீதோட தான் என்ன செய்யுது, வெளிப்படுத்தல் விசேஷமே முடிகிறது. அப்ப ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆக இதுவே நமக்கு ஒரு பெரிய அத்தாட்சி. ஆபிரகாமின் சந்ததி புது உடன்படிக்கையின் சபை. ஆபிரகாமின் சந்ததி புது உடன்படிக்கையின் சபை. நான் இதெல்லாம் விவரமா உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்த நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களையும் உலக பிரகாரமான ஆஸ்திகளையும் எக்கச்சக்கமாய் வெகு தாராளமாய் பிரசங்கிக்கிற அநேக பிரசங்கிமார்கள் உண்டு. ஆனால் இதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, ஆபிரகாம் இந்த பூமியில எவ்விதமான விசுவாச ஜீவியம் கொண்டிருந்தார். நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் எழுத்தின்படியாய் ஆடு மாடுகள் இன்னும் அநேக விதமான மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருக்கிறத ஆதியாகமம் 13வது அதிகாரம் துவக்கத்தில் நாம் பார்க்க நேரிட்டாலும் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை எபிரேயர் 11வது அதிகாரம் 13, 14, 15 அதுல விசேஷமா 9ஆம் வசனத்திலிருந்து கூட நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ன செய்கிறார், ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தான் என்றெல்லாம் அவனை குறித்து சொல்லி, அதை தொடர்ந்து 13ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை எப்படிப்பட்டவர்களாய் அறிக்கை செய்தார்கள் என்றால், அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் தாங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறார்கள். அவர்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அவர்கள் திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் என்றெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் தேவன் அவருடைய தேவன் எனப்படுவதற்கு வைக்கப்படவில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்கிற சத்தியமும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் அவனுடைய சந்ததியார் எல்லாரும் எப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். விசுவாச ஜீவியத்திலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலே எவ்வளவாய் நிலை கொண்டிருந்தார்கள் என்கிற அற்புதமான சாட்சியை எபிரேயனாக்கியவனுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறத எபிரேயர் 11, 13, 14, 15 ஆகிய வசனங்கள்ல நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆக அவர்கள் அதை விட்டு சுய தேசத்தை நாடுகிறார், அதாவது அதை அல்ல பரம தேசத்தையே விரும்பினார்கள் என்று சொல்லி 15வது வசனத்திலே முதல் பகுதியை நாம் பார்க்கிறோம். ஆக அவர்களுக்கு அவ்வளவு திரளான உலக ஆசிகள், உலக ஐஸ்வர்யங்கள், சம்பத்துக்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களிடத்தில் காணப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கை எல்லாம் அவைகளை உதறி தள்ளிவிட்டு, நான் ஒன்றுமல்ல, நான் இந்த பூமியில எனக்குன்னு சொந்தமானது ஒன்று இல்லை என்பதற்கு அடையாளமாக தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்கிற அடையாளத்தை ஜனங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவே காணப்பட்டிருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதனால் ஏதோ ஒரு பகுதியை மட்டும் பிடித்து கொண்டு நம் ஐஸ்வர்யத்தை கேட்க வேண்டும், இந்த உலக சம்பத்துக்களை நாட வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ஆண்டவருடைய வேத வசனங்களுக்கு ஒவ்வாத காரியங்களே. அதனாலதான் நம் வேதத்துல பார்க்கும்போது ஒருவேளை பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்கள், சம்பத்துக்களை ஆபிரகாம் திரளாக பெற்றிருந்தாலும் கூட கொலோசையர் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இழந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள் என்றெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பூமியில் உள்ளவைகளை அல்ல அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டவைகளை நாம் தேடுவதற்கோ அதை நாடுவதற்கோ பரிசுத்த வேதாகமும் புது உடன்படிக்கையிலே நமக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆபிரகாமும் கூட அவைகளை நாடி போகல, அதுவா அவனுக்கு கிடைக்கிறது. ஆனாலும் அவனுடைய விசுவாச ஜீவியமானது அவைகளை சாராமல் அவைகளை தந்த கர்த்தரையே சார்ந்து அவைகளை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன்னை கடைசி வரைக்கும் அந்நியனும் பரதேசியுமாக இந்த பூமியிலே பிரதிபலித்து விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர் கர்த்தருக்குள் மரித்தார் என்பதை நீங்கள் நானும் வேதத்திலே அறிய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கும் புது உடன்படிக்கையின் சபைக்கும் எவ்விதமான சம்பந்தம் உண்டு என்பதை நாம் அறியும் போது, உண்மையாவே கலாத்தியர் 3வது அதிகாரத்துல முழுக்க நீங்க வாசிக்கும் போது உண்மையாவே யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தாராய்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய மரணத்தின் மூலமாய் பழைய மனுஷன் மரித்து அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நீதிக்கு பிழைத்திருக்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததியாராய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் கிறிஸ்துவின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி என்கிற அடையாளத்தையும் நாம் அந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அதனால்தான் பிரியமானவர்களே, நாம் வேதத்துல ஆபிரகாம ரெண்டு விதமா நம்ம பிரிக்க முடியும். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய மூன்று நபருமே முற்பிதாக்களாக அறியப்பட்டிருந்தார்கள். இவருடைய சந்ததியினுடைய பெருக்கத்தை தான் நம்ம வேதத்துல பல இடங்கள்ல நாம் பார்க்க முடியும். இந்த ஆபிரகாம், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுடைய காரியங்களை நாம் வேதத்தில் அறிய முற்படுவோமே ஆனால், மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மீகா 7வது அதிகாரம் 20வது வசனம் தான் கடைசி வசனம். அதில் நாம் பார்க்கும்போது, தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் என்னிடுவீராக, கட்டளையிடுவீராக என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இது நிச்சயமா நம்ம ரொம்ப பிரோஜனமா இருக்கும். நான் ஆரம்பத்திலே இந்த செய்தியெல்லாம் சில வருஷத்துக்கு முன்பாக கிருபையும் சத்தியமும் என்கிற தலைப்புல நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்க கிருபையும் சத்தியம் என்கிற இந்த செய்தியை கேட்க வேண்டுமே ஆனால், நம்முடைய சிபிசி அப்படிங்கிற நம்முடைய யூடியூப் சேனல்ல கூட நீங்க இந்த காரியங்கள், இந்த செய்தியை கூட நீங்க கேட்கலாம். கிருபையும் சத்தியமும் என்கிற தலைப்புல கொடுக்கப்பட்ட செய்தி. மீகா 7:20 முடியும் போது பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதான் சொல்ற, தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் நீர் ஆணையிட்ட, பாருங்க, பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை யாருக்கும் கட்டளையிடுவீராக, ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கு கட்டளையிடும்படி சொல்லப்பட்டிருக்கு? இது பூர்வ நாட்கள் முதல் பிதாக்களுக்கு ஆணையிடப்பட்டது. ஏன் அப்படின்னா, சரி, முதல்ல நம்ம இந்த கிருபையை பார்ப்போம். ஏன்னா முதல்ல வந்தது ஆபிரகாம் தான், யாக்கோபு இல்ல. இங்க ஒருவேளை அடுத்தடுத்து கொஞ்சம் பின்னளந்து கொஞ்சம் சொன்னதுனால நம்ம குழப்படைய வேண்டாம். ஆனா நம்ம முதல்ல இருந்து வரிசையை பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு ஏன் கிருபை அப்படின்னு சொன்னா, பாருங்க, ஆபிரகாம் தேவனுக்கென்று, தேவனை அறியாத ஒரு இடத்துல, தேவன்னா யாருன்னு தெரியாத ஒரு இடத்துல, பாருங்க, அந்நிய தேவர்களை சேவித்து வந்தவனா இருந்தா அவனுக்கு கிருபையை கட்டளிடுவீராக அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, 2 மற்றும் 3 நாம் பார்க்கும்போது, அவர்கள் எல்லாரும், ஆபிரகாம் சந்ததி எல்லாரும் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்துல நதிக்கு அப்புறத்திலே அந்நிய தேவர்களை சேவித்து வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாமுடைய பின்னணியை நம்ம கவனிப்போம் அப்படின்னு சொன்னா, உண்மையாவே ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கிருபையை வெளிப்படுத்தினார். இது 100% உண்மை. அங்க சத்தியத்தை வெளிப்படுத்தலன்னு சொல்லல. ஆனா ஆபிரகாமுக்கு அந்த கிருபையை கட்டளையிடுவீராக ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஆபிரகாம், யாக்கோபு இவங்க எல்லாருமே ஒரே சந்ததியினர் தான். என்றால் யாக்கோபு ஆபிரகாமின் சந்ததியான் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் ஆபிரகாமின் மகன், ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு என்றால் நமக்கு தெரியும். அதனால்தான் கிருபையின் சத்தியத்தை நம்ம பிரிக்கவே முடியாது. இந்த கிருபையின் சத்தியமும் யாரை குறிக்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா தான் கிருபையும் சத்தியமும் உண்டாயின. அதே அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது, யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படி மகிமையை கண்டும் அது பிதாவினுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்ப கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப மீகாவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்க என்ன அப்படின்னா, ஆபிரகாமின் சந்ததி யாரு? எதுல நிறைந்தவங்க தான்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவங்க தான். அதனாலதான் அவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் கட்டளையிடப்படுகிறத நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இது பூர்வ காலம் முதல் பிதாக்களுக்கு ஆணையிடப்பட்டவர் அல்லது ஆணையிடப்பட்டது அப்படி சொல்லலாம். அப்ப கிருபையும் சத்தியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த கிருபையும் சத்தியத்தையும் விலாவரியா கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்பாக நான் கொஞ்சம் அதோடைய பின்னணி உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஏன் ஆபிரகாமுக்கு கிருபை எங்க காமிச்சு கொடுக்கிறார்?
யாக்கோபுக்கு சத்தியத்தை காமிச்சு கொடுக்கிறது நமக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா இவ்விதமா நம்ம அறிஞ்சிட்டோம்னா மறக்கவே மறக்காது. ஆபிரகாமுக்கு ஏன் கிருபை அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லும்போது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் தான் பைபிள்ல இருக்கும். சத்தியத்தினாலும் கிருபையினாலும் கிடையாது. நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க சங்கீதம் 85:10 வாசிக்கும் போதும் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் தான் இருக்கும். சத்தியமும் கிருபையும் வராது. அப்ப நீதிமொழிகள் 16:6 வாசிக்கும் போதும் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாக இருக்கும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு பிரியாது இருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் போண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அப்படின்னு எழுதுவார். அப்போ வார்த்தை அந்த டேர்மை பார்த்தீங்கன்னா கிருபையும் சத்தியம். யோவான் 1 அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அப்ப கிருபையும் சத்தியங்கிறத கொண்டு வருவார். இது அதான உண்மை. மீகவும் அதைத்தானே சொல்ல வர்றாரு. யாக்கோபு முந்தி வந்தாரா இல்ல ஆபிரகாம் முந்தி வந்ததா? ஆபிரகாம். அப்ப அங்க கொஞ்சம் என்னது கொஞ்சம் அவர் அது அடுத்தடுத்து வேற இதா சொல்றாரு. ஆனா பைபிள் வசனத்துல ஆபிரகாம், அதை தொடர்ந்த யாக்கோபு. அப்ப ஆபிரகாமுக்கு கிருபை. அப்ப கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வர்றது அதான் கிருபை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறபடி எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அவர் தந்தருளப்படுகிறதான் கிருபை. தகுதியற்ற நாம், பைபிள் எவ்வளவு அழகா சொல்றது, அடிக்கடி தியானிக்கிற வசனங்கள் தான். நம்ம பிரதானமாய் தியானிக்கிற வசனங்கள் தான். ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார். இது எவ்வளவு பெரிய இந்த கிருபை பாருங்க. அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் ரோமர் 5:6 சொல்லுது, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லியும் ரோமர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்க முடியும். அப்ப பலனற்றவர்களா இருந்தோம். அதுக்கு கிறிஸ்து குறித்த காலத்துல கிறிஸ்து அக்கிரமக்காரராகிய நமக்காக அவர் மரித்தார். இதுதான் அந்த கிருபை பிரியமானவர்களே. அப்ப அந்த கிருபையை நாம் பார்க்கணும். தகுதியற்ற என் மேல, நான் பாவியாகிய எனக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணமாகிய நரக தண்டனை அனுபவிக்க வேண்டிய எனக்கு தேவன் தமது கிருபையை விளங்க பண்ணினதுனால நான் ரட்சிக்கப்படுகிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அது என்ன கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு? என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கிருபையினாலதான் விசுவாசத்தை தொட முடியும். கிருபை விசுவாசத்தை கொண்டு. விசுவாசம் என்பது அங்க சத்தியத்தை காண்பிக்கிறார். ஏன்னா விசுவாசனாலே என்ன தெரியுமா? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ வசனத்தை கேட்க வசனத்தை படிக்க வசனத்தை கேட்கதான் என்ன எனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டா விசுவாசமே வரும். அப்ப பாருங்க, சத்தியம். அப்ப கிருபையும் சத்தியமும். ஆக ஆபிரகாமுக்கு கிருபையை நாம் பார்க்கும்போது நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இப்போ தேவனை அதாவது இப்போ சொல்லுவாங்க, சில குடும்பத்துல இந்து குடும்பத்துல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நாங்க தான் முதல் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்கோபோல சொல்ல முடியுமா? நாங்க தான் முதல் தலைமுறை தேவனை, இஸ்ரவேலின் தேவனால தேவனை, மெய்யான தேவனை, யெகோவா தேவனை அறிந்து கொண்டதுல நான் தான் முதல் தலைமுறைன்னு யாக்கோபு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆபிரகாம் தான் சொல்ல முடியும். உண்மைதானே? ஆபிரகாம் தான் சொல்ல முடியும், முதல் தலைமுறையா நான் தான் முதல் முறை ஆண்டவரை நாங்க அறிந்து கொண்டோம். நான் உண்மையிலே பாவியா, ஆண்டவர் அறியாத மனுஷனா, நரகத்துக்கு பாத்திரவானா, அழிவுக்கு எத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். அவர் என்னை தேடி வந்தார், என்னிடத்துல பேசினார், என்னை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போனார், என்னுடைய சந்ததியை பெருக பண்ணினார், ஆசீர்வதித்தார், என்னோடு இடைப்பட்டார், சம்பாஷணை பண்ணினார், எனக்கு அவர் சிநேகிதனானார். அவர் அப்படிதான் பைபிள்ல இருக்கு. சிநேகிதன் அப்படிதான் பைபிள்ல இருக்கு. சிநேகிதனானார். அப்படி யாக்கோபு 2வது அதிகாரம், ஏசாயா 41வது அதிகாரத்துல எல்லாம் அவர் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்படுகிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஏசாயா 41வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும், யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அந்த 21, 22 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் போதும் அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக சிநேகிக்கப்படாது இருந்த மனிதனை நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிநேகம் பாராட்டினாரே, இதுதான் கிருபை பிரியமானவர்களே, கிருபை. அதனாலதான் ஆபிரகாம் அந்நிய தேவனை சேவித்து வந்த நாட்கள்ல
ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்துல கர்த்தர் தமது வார்த்தையை அந்த ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தி ஆபிரகாமை அழைத்து வந்த விசேஷித்த பகுதியை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதன் கிருபை. தேவன் தன்னை தேடி வந்ததை ஆபிரகாம் உணர்ந்தார். தன்னை அசுத்தமான இடத்திலிருந்து பரிசுத்தமான இடத்துக்கு கொண்டு போவதற்கு, பரிசுத்தத்துக்கு எல்லளவும் பாத்திரமற்ற நிலைமையில் இருந்த ஆபிரகாமை தெய்வீகத்துக்கு சற்றாகிலும் தகுதியற்றிருந்த ஆபிரகாமை தெய்வீகத்தை நோக்கி நடத்தி கொண்டு போனாரு. அவன் சந்ததியை மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த தேவனை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. இதுதான் கிருபை பிரியமானவர்களே. அவனுக்கு தேவன் மட்டும் சந்திக்காது இருந்தால், ஊர் என்கிற பட்டணத்துல தேவன் அவரை சந்திக்காது இருந்தால் அவ்வளவுதான். அவன் வாழ்க்கை எப்படி போயிருக்கும்? அழிவுக்கு எத்தனமாகவே போயிருக்கும். அசுத்தத்தின் மேல் அசுத்தம், அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம், பாவத்தின் மேல் பாவம் எல்லாம் கூட்டப்பட்டு முடிவிலே அவன் நித்திய ஆக்கினையை அடைந்திருக்க கூடும். அவன் தேவனை அவன் சந்தித்தான். தேவன் அவரை சந்தித்தார், அவன் தேவனை சந்தித்தான். அப்ப தேவனோடு உள்ள உறவு, தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த அனுபவம், இதன் மூலமாய் அசுத்தமான இடத்திலிருந்து தேவன் காண்பிக்கிற ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு கீழ்ப்படிதலின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய் அவன் வந்து சேர முடிந்தது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் யாக்கோபுக்கு சத்தியத்தை காண்பிக்கிற அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் சாயல் இதுதான். அதாவது கிருபையும் சத்தியமும். இப்ப கிறிஸ்துவ நீங்க உன்னிப்பா நம்ம கவனிப்போம் அப்படின்னு சொன்னா, யோவான் அப்போஸ்தலன் பரலோகத்திலே கிறிஸ்துவை இவ்விதமாய் பார்க்கிறார். அதாவது ரெண்டு காட்சியை பார்க்கிறார். ஒன்று, அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. இன்னொன்று, அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாய் பார்க்கிறார். அதனாலதான் நீங்க வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் அவ்வளவு சத்தியம் உள்ளவர். அவர்கிட்ட எதுவும் விலக முடியாது. சத்தியம் உள்ளவர். அவர் நூல் பிடிச்சாரு அவ்வளவுதான். இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா பிடிப்பார். அதுக்கு அடுத்த வசனம் 6ஆம் வசனத்துல பார்த்தாதான் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒப்பானவரை கண்டுன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது ரெண்டு காட்சி, இது ரெண்டு மிருக ஜீவன்களை பார்க்கும்போது அந்த யூதா கோத்திரத்து சிங்கம், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்ப ஆட்டுக்குட்டி, சிங்கம், இந்த ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். அப்ப ஆட்டுக்குட்டிங்கிறது தேவ ஆட்டுக்குட்டி, நம்ம எல்லாருடைய பாவங்களையும் பரிகரிக்கும்படியாய் வெளிப்பட்டவர். சிங்கம் அப்படி கிடையாது. சிங்கம் என்ன தெரியுமா? ஏதாவது அதுக்கு விரோதமா ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அதுக்கு அடி கொடுக்காம இருக்காது. அப்ப என்ன செய்வார்னா, அவர் சத்தியத்தை கொண்டு கண்டித்து உணர்த்துவார். சத்தியத்தை கொண்டு அவர் தண்டனை கொடுப்பார். உண்மைதானே? ஜனங்களை நிதானத்தோடும், பூமியை அவர் சத்தியத்தோடும் ஜனங்களை நிதானத்தோடு அவர் நியாயந்திருப்பார்னு இருக்கு. சத்தியத்தோடு நியாயந்திருப்பார். சத்தியத்தோடு நியாயந்திருப்பார். கிருபையோடு நியாயந்திருக்க முடியாது. கிருபையோடு எப்படி நியாயந்திருக்க முடியும்? சரிப்பா, இன்னைக்கு அழுதுட்ட, உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லி நியாயத்திருப்பு நாளில் சொல்ல முடியுமா? அங்க கிருபைக்கு அங்க இடமே கிடையாது. கொடுக்கப்பட்ட இதுதான் கிருபையின் காலம். அப்போ சத்தியம், கிருபை. அதனாலதான் இயேசுவானவருடைய ஒவ்வொரு அசைவை பார்க்கும்போது, இதை நான் விலாவரியான பேசல, நம்ம ஏற்கனவே பேசப்பட்ட சத்தியங்கள். அப்ப இயேசுவானவருடைய அந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவையும் பாருங்க, இதை ரெண்டு சாயலுக்கு உட்படுத்த முடியும். அது என்னன்னா, ஒன்னு கிருபை, இன்னொன்னு சத்தியம். பரிசேயர் மன்னிக்கவும், ஆயக்காரர் பாவிகள், அவர்களிடத்துல கர்த்தர் அணுகும்போது கிருபை உள்ளவராய் தம்மை வெளிப்படுத்துவார். அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராய், அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய், அவர்களை தேடி வந்து அவர்களை ரட்சிக்கக்கூடியவராய் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா முரட்டாட்டம் பண்ணக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய, கீழ்ப்படிய மறுக்கிற துணிகரம் கொண்ட பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர், நியாயசாஸ்திரிகள், ஏரோதியர்கள், இவர்களுக்கு மத்தியில தம்மை அதிகாரமுடையவராய், ஏன் ரெண்டு இடத்துல சவுக்கிய கூட எடுத்துக்கொண்டு அவர் நிற்கிறத நாம் பார்க்க முடியும். அப்ப அதிகாரமுடையவராய், அவர் சத்தியம் உள்ளவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார். இது பிதாவின் வீடு தானே சொல்லி இருக்கு. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் ஏன் அதை கள்ளர் குகையாக்குகிறீர்கள்? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் சொல்லி, அப்போ எழுதப்பட்ட சத்தியத்தை கொண்டு பரிசேயர், வேதபாரகரை கடிந்து கொள்ளுகிற யூதா கோத்திரத்து சிங்கமாய் அவர் சீறுகிறது தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய அதான் நம்ம அதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையிடத்துல காணப்பட வேண்டிய காரியம். நம்ம எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணும், எந்தெந்த இடத்துல லீனியன்டா இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா எல்லா நேரமும் நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது, எல்லா நேரமும் லீனியன்டாவும் இருக்கக்கூடாது. கிருபையும் வெளிப்படணும், சத்தியமும் வெளிப்படணும். இந்த ரெண்டு சாயலுக்குள்ள மட்டும் நம்முடைய ஜீவன் இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஆகோ ஓகோ தான், மிக பிரம்மாண்டமா இருக்கும் பிரியமானவர்களே. இது 100க்கு 100 உண்மை.
இப்ப ஏதாவது குடும்பத்துல ஒரு உதாரணத்துக்கு கணவன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டாரு. மனைவி வந்து நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றதுக்குன்னா, பரவாயில்ல நீங்க அப்ப அடுத்த இதை செய்யாதீங்க அப்படி சொல்ற இடத்துக்கு அந்த கிருபையை வெளிப்படுத்திடணும். பெற்றோர் தான் பிள்ளைகளை கண்டிக்கிற விஷயத்துல, அப்போ ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா அவனை அடிக்கவும் தெரியணும், அடிக்கணும். நீ எப்படி இதை செய்யலாம், நான் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேனே, சத்தியத்தை சொல்லணும். இதை சத்தியம் அதான் நீங்க வார்த்தையை சொன்னது. அப்ப என் வார்த்தைக்கு நீ எப்படி கீழ்ப்படியாம போகலான்னு 2 அடியும் கொடுக்கலாம், கடிந்து கொள்ளணும். இது யூதா கோத்திரத்து சிங்கத்துக்கு அடையாளம். ஆனா அதே சமயம் அவன் தவற உணரும் போது அவனை மன்னித்து அரவணைக்கவும் தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, எங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் என்னை ஏசிக்கிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு அவன் பிள்ளை சொல்லும் கடைசி வரைக்கும். எங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் என்னை அடிப்பாங்க, என்ன எதுனே கேட்க மாட்டாங்க, அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடும். அதான் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சாயலை நீங்க 2 விதமா பார்க்கணும். அப்போ ஒண்ணு கிருபை, இன்னொன்று சத்தியம். அதனாலதான் அவருடைய ஒவ்வொரு அசைவுமே, நீங்க 4 சுவிசேஷத்தை முழுமையாக பாருங்களேன், அவருடைய ஒவ்வொரு அசைவுமே இந்த 2ல தான் இருக்கும். வேற எதுலையுமே நீங்க பார்க்க முடியாது. அவருடைய ஒவ்வொரு அசைவுமே இந்த 2ல தான் இருக்கும். இப்ப சீசர்ல கடிந்து கொள்வார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீங்கன்னு சொல்லுவார். அதே நேரத்துல சரி வாங்க போவோம் அப்படின்னு கூட்டு போவார். எவ்வளவுதான் நின்னாலும் ஏன் போப்பா, ஏன் நீ வராத, கூட வராது அப்படின்னு சொல்ல மாட்டார். கடிந்து கொள்வார், அதே நேரத்துல சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போவார், கூடயே கூட்டு போவார். எந்த அளவுக்கு பாருங்க. அப்போ கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்றதும், அரவணைக்கக்கூடிய இடத்துல அரவணைத்து அன்பை காண்பித்து அப்படியே ஒழுங்கா அப்படி கொண்டு போறாரு பாருங்க. இதுதான் கிறிஸ்து. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இது திமிர்வாதக்காரன், மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல திமிர்வாதக்காரனை அவர் அணுகின முறையை நம்ம பார்க்கும்போதும் கூட, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். இதுக்கு பேர் கிருபை. ஆனா அதே சமயத்துல அவரு இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவாரு, நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்வார். இனி என்ன செய்யாத, நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லுவார். நமக்கு தெரியும் யோவான் 5வது அதிகாரத்துல கூட அங்கே 38 வருஷமா வியாதியா இருந்த மனிதனை பார்த்து கூட சொல்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுதான், நீ எடுத்துக்கொண்டு உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட. இது கிருபை. அவன் எதுவுமே அவருக்கு செய்யல, ஆனா அவர் செய்யறாரு பாருங்க. இதுக்கு பேர் கிருபை. ஆனா அதிக கேடானது ஒன்று உனக்கு நேரிடாதபடி இனி என்ன செய்யாத பாவம். இது கடிந்து கொள்ளுதல், பாவம் செய்யாத, பாவம் செய்யக்கூடாது. இது சத்தியம். அப்ப கிருபையும் சத்தியமும். விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீட்டையும் அவர் அப்படிதான் அணுகினார். நமக்கு தெரியும். அவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. இதுக்கு பேர் என்னது, கிருபை. நீ இப்போ இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாது. இதுக்கு பேரு சத்தியம். அப்ப கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும். பாவிகளிடத்துல அங்க கிருபையை காண்பிக்க, பரிசுத்தத்துல சத்தியத்தை காண்பிக்கிறார். எங்க கிருபை, எங்க 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 கடிந்து கொள்ளணும், எங்க பணிந்து பேசணும், எங்க கடிந்து கொள்ளணும். ஆனா நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு இந்த ஊழியங்கள்ல கூட நான் இதெல்லாம் இது யூடியூப்ல இந்த வார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனாலதான் இதை சொல்றேன். இது போகும், அதனாலதான் சொல்ல வர்றேன். இதுக்காக அழுத்தம் கொடுக்குறேன் அப்படின்னா, இதை கேட்கிற ஊழியக்காரர்களே, விசுவாச பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, எப்பவுமே ஒரு நீங்களா ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வந்துடுறீங்க. அதான் எனக்கு யோவான் ஸ்நானன் போல ஒரு ஊழிய அழைப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. நான் எப்பவுமே கடிந்து கொண்டுகிட்டே இருப்பேன், கடிந்து கொள்ளுதான் ஊழியம் அப்படின்னு சொல்லாதீங்க. அதுவும் வேதத்தின்படி தப்பு. அது இன்னொரு பகுதி இருக்கு, அன்பின் ஊழியம், அன்பரின் ஊழியம், கல்வாரி ஊழியம் சொல்லி எப்பவுமே அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருந்து, கர்த்தரை நேசிக்கிறார், உன்னை அப்படியே ஆற்றுகிறார், இப்படி தேற்றுகிறார், இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த ஊழியம். கர்த்தர் ஆற்றுகிறார் ஊழியம், கர்த்தர் தேற்றுகிறார் ஊழியம், கர்த்தர் அரவணைக்கிறார் ஊழியம், கர்த்தர் சிநேகிக்கிறார் ஊழியம் சொல்லி இப்ப சிநேகத்தை மட்டும்தான் பேச சொல்லியிருக்காருன்னு சொல்லாதீங்க. அதுவும் ஊழியத்திலே தப்பு. அது ஊழிய அழைப்பு கிடையாது. கிறிஸ்துவ வந்து பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டீங்களோ இல்ல. கிறிஸ்துவின் சாயலை நான் தெளிவா பார்க்கணும். எந்த ஊழியமோ நமக்கு காண்பிக்கப்பட்ட இருக்கிற அழைப்பு என்ன, இதுதான். இந்த சாயலுக்குள்ள வரணும். கிறிஸ்து கிருபையை வெளிப்படுத்துகிறார், சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். அவர் சாதுவான ஆட்டுக்குட்டி தான். பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிற, அடிச்சு அடிபடுற அப்படிப்பட்ட எல்லாத்தையும் தாங்குகிற, நம்ம செய்யற எல்லா பாவங்களையும் அவர் தாங்கி சகித்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் தம்மேல ஏற்றுக்கொண்ட சாதுவான ஆட்டுக்குட்டி தான். ஆனா அதே நேரத்தில் ஒரு யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் விட்டுருவாரு. அப்ப ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்பார், உனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அப்ப அதுல அவரு ஸ்ட்ரிக்டா இருப்பார். அதனாலதான் இந்த ரெண்டையுமே எனக்குள்ளே நான் கொண்டு வரணும். ஏன் யாக்கோபுக்கு சத்தியத்தை கட்டளையிடுவீராகன்னு சொல்லி மீகா இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை பெற்றிருந்தார் அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல ஆபிரகாமை பார்த்தோம். தகுதியற்ற இடம், அசிங்கமான ஒரு சாக்கடைக்குள்ளதான் ஆபிரகாம் இருந்தான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு. ஏன்னா யோசுவா 24:2 அப்படிதான் போட்டிருக்கு, அந்நிய தேவர்களை சேவித்து வந்தான். அசிங்கமான அருவருப்பான ஒரு சாக்கடையை போன்ற நாட்டம் எடுக்கக்கூடிய வாழ்க்கையில வாழ்ந்து வந்த அவனை ஆண்டவர் நினைச்சார், உண்மையாவே கழுவி தூக்கி எடுக்கிறது போல
அவனுக்கு ஒரு மேன்மையான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? ஆயத்தப்படுத்தி இருந்தார். இதுதான் ஆபிரகாமுக்கு, கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. ஏன் சத்தியத்தை யாக்கோபுக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, யாக்கோபின் சந்ததியில நீங்க கவனிச்சீங்கன்னா அங்கே யூத ராஜ சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனாலதான் கொஞ்சம் துரிதமாய் போகிறேன். யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கிற முற்படும் போதும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம் என்று சொல்லி அங்கு ஆதியாகமம் 49:9 வாசிக்கிறோம். அதே போல தான் கோத்திரத்தை கவனிச்சீங்கன்னா தான் கோத்திரமும் பாலசிங்கம் தான் பைபிள்ல இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, அதாவது 33:2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 33:22 பார்க்கும்போது தான் ஒரு பாலசிங்கம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்று சொல்லி அங்கே உபாகமம் 33:22 இருக்கு. நான் எதுக்கு இது உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னா, நம்முடைய முற்பிதாக்களை பாருங்க, யாக்கோபுக்கு கிடைத்த வெளிப்பாடும் அந்த பாலசிங்கத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கு. மோசையும் யாக்கோபின் சந்ததியை எவ்விதமா அடையாளப்படுத்துறாருன்னா அதுல ஒரு கோத்திரத்தை தான் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த பாலசிங்கம், சிங்கம் வந்து எந்த கோத்திரத்துக்குள்ள எதுக்குள்ள வருதுங்கிறது அந்த யாக்கோபினுடைய குடும்பத்துக்குள்ள வருது. அதான் நான் சொல்லணும், பிரிக்க கூடாது. ஆபிரகாமுக்கு வந்து அந்த கிருபை, யாக்கோபுக்கு வந்து அங்க சத்தியம். அப்ப அது சிங்கம் வருதுனால அப்ப ரெண்டு வேற வேற கிடையாது. அப்ப கிருபியும் சத்தியம் உடையவர் வேற வேறையா? கிருபி உள்ளவர் வேற, சத்தியம் உடையவர் வேற வேறையா? ரெண்டுமே ஒரே. அதான் இந்த ஆபிரகாமும் யாக்கோபும் ஒரே சந்ததியினர் தான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அந்த ரெண்டு சாயலையும் விவரித்து காண்பிக்கிறார். அப்ப யாக்கோபுடைய குடும்பத்துக்குள்ள என்ன வெளிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கமானவர் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறார். இதுல இன்னொரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அங்க ஏன் யூதாவும் தானும் மட்டும் ஏன் பாலசிங்கங்கிற அடையாளத்தை பெறுது? யூதாவும் தானும் மட்டும் பாலசிங்கம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கு. உண்மையாவே சிங்கம் வந்து ஒன்றுக்கும் பின்னடையாது அப்படிங்கறதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னா போர் குதிரையை குறித்து, சிங்கத்தை குறித்துலாம் அவர் எழுதுகிறார். அப்ப அதுல சொல்லும்போது சொல்றாரு, ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும் அப்படின்னு சொல்லி அந்த 4 காலுடைய அந்த விசேஷித்த வினோத மிருகங்களை காண்பித்து கொடுக்கிற இடத்துல நீதிமொழிகள் 30வது அதிகாரம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், சிங்கம் வந்து ஒண்ணுக்கும் என்ன செய்யாது, பின்னடையாது. ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம்னு இருக்கோ? ஆமா, சிங்கம்னு இருக்கு. அப்போ சிங்கம் ஒண்ணுக்கும் பின்னடையாது, பின்வாங்குதல் அங்க இல்லை. அப்போ இந்த சிங்கத்துக்கு அடையாளமா யூதா கோத்திரமும் தான் கோத்திரமும் காண்பிக்கப்பட்டிருக்கு. இதுலயும் ஒரு வெளிச்சம் உண்டு பிரியமானவர்களே. என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு ஆண்டவர் எத்தனையோ பேரை தெரிந்து கொண்டார். எத்தனையோ பேர் செஞ்சாங்க. ஸ்திரீகள் கூட என்ன செஞ்சாங்களாம், சில வேலைகளை செய்தாங்கன்னு சொல்லி எழுப்புதல் இருதயத்துல தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகளும் தங்கள் கைகளினால் சில வேலைகள் என்ன செஞ்சாங்க, செய்தாங்கன்னு சொல்லி யாத்திராமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஆனா யாத்திராமம் 35வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், விசேஷித்த 2 பாத்திரங்கள் உண்டு. யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? விசேஷித்த வேலைகளை, அதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல விசேஷித்த வேலைகளை செய்யறதுக்குன்னு ஞானத்தின் ஆவி, விவேகம் உள்ள புத்தி, ஞானம், விவேகம், பெஸ்லேயலையும் அகோலியாபையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த பெஸ்லேயல் யாருன்னு பாத்தீங்கன்னா, யூதா கோத்திரத்துல ஊரி அப்படிங்கிற ஊரிங்கிற ஒரு மனுஷனுடைய மகன் தான் பெஸ்லேயல். இந்த அகோலியாப் யாரு அப்படின்னு பார்த்தா, தான் கோத்திரத்துல இருக்கக்கூடிய, தான் கோத்திரத்துல அதாவது அகிசாமா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் அகிசாமாவுடைய மனுஷன், அந்த மனுஷனுடைய குமாரன் தான் அகோலியாப். அப்ப இதை குறித்து நம் யாத்திராமம் 35வது அதிகாரத்தில் நாம் தெளிவாக பார்க்க முடியும். குறிச்சு வச்சுக்கங்க, நீங்க பிற்பாடு கூட வாசிக்கலாம். வாசித்து நீங்க வீட்டுல இருக்கும்போது கூட வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, உண்மையாவே தேவன் பாருங்க, விசேஷித்த பாத்திரங்களா எத்தனையோ கோத்திரம் இருக்கு. அதுல இந்த 2 கோத்திரத்துலதான் எனது வினோதமான விசித்திரமான வேலையை செய்வதற்கு ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் அருளி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே நான் இதை இவ்விதமா தான் நான் பாக்குறேன். ஏறக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால, 13 வருஷத்துக்கு முன்னால இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் முன்னால இருக்கும். அப்ப நான் அதை ஒரு இடத்துல செய்தி கொடுக்கும்போது கூட எனக்கு இதுதான், அதாவது இந்த யூதாவும் தானியும் குறித்து இவ்விதமாகவே ஒரு வெளிப்பாடு தேவன் தந்திருந்தார். எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, பிரியமானவர்களே, இந்த சிங்கம் பார்க்கும்போது விசித்திரமான வினோதமான விசேஷித்த பணிவிடைகளுக்கென்று இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஏன்னா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நாளும் பின்னடையாத, அதான் பால சிங்கம் என்று சொல்லி பார்க்கிறோம்.
வேற எந்த கோத்திரத்தாருக்கும் இந்த ஐடென்டிட்டி, இந்த அடையாளம் கிடையாது. யூதாவுக்கு உண்டு, தானுக்கு உண்டு. அதனாலதான் இந்த யூதாவிலிருந்து பெசலேயலையும், தானிலிருந்து யாரையும் எடுக்கிறார்? அகோலியாபையும் எடுக்கிறார். இந்த 2 பேரையும் நாம் படிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் மற்றவங்களை விடலன்னு இல்லை, மற்றவங்க மற்ற காரியங்களை செய்யறாங்க. விசேஷித்த ஊழியத்திற்கு, விசேஷித்த பணிவிடைகளுக்கு என்று இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அப்ப நாமும் கூட இந்த சாயல் உடையவங்களா இருக்கணும். யூதா கோத்திரத்து சிங்கத்தை போல தப்பு அப்படின்னு வந்துட்டுன்னா கடிந்து கொள்ளவும் செய்யணும். தப்புன்னு வந்துட்டா கடிந்து கொள்ளவும் செய்யணும். என்னைக்கும் ஊழியத்துல என்னை நான் காண்பிக்கிறதுக்காக சொல்லலை. சில நேரங்கள் ஏதாவது ஊழியத்துல சில தவறு வருது அப்படின்னா அதை கடிந்து கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்கிறார். அதே சமயம் சில இடத்துல நல்லா இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் பாராட்டுறதுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்படிதான் நம்ம நடத்தப்பட வேண்டியது இருக்கு. அதுக்காக ஓவரா செல்லம் கொடுத்தா அவ்வளவுதான், அந்த பிள்ளையும் உருப்படாத பிள்ளையாய் போய்விடும். அது சீர்கெட்ட பிள்ளையாய் போய்விடும். அதே போல ஓவரா கண்டிப்பு பிள்ளைகிட்ட காமிச்சாலும் அது என்ன செஞ்சிடும்? சீர்படாத பிள்ளையாய் போயிடும். அதனால இது ஒரு விசேஷித்த சாயல், கிருபையும் சத்தியமும், ஆட்டுக்குட்டியும் சிங்கமும். இந்த 2ஐயும் நான் எப்பவுமே என்ன செய்யணும்? என் மனதுல நிறுத்தி கொள்ளணும். இப்படி இருந்தோம்னா சீரா நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்ப இந்த 2ஐயும் பெற்றுக்கொண்ட சந்ததி எந்த சந்ததின்னு கேட்டா ஆபிரகாமின் சந்ததி. அதனாலதான் ஆபிரகாம் யாக்கோபை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு, அதான் மீண்டும் சொல்றேன், மீகா 7வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் சொல்லும்போது ரொம்ப நேர்த்தியா இருக்கு பாருங்க. அழகா அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் உம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளை இடுவீராக அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப எதுக்காக யாக்கோபுக்கு சத்தியத்தையும் எதற்காக ஆபிரகாமுக்கு கிருபையும் கட்டளை இடுகிறார் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அதனால நம்முடைய சாயலும் இவ்விதமா இருக்க வேண்டும். அப்போ ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட அதே கிருபையும் சத்தியமும் புது உடன்படிக்கையின் சபையாகிய நமக்கும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகிய புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மூலமாய் கொடுக்கப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவின் சந்ததி தான் எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி தான் எந்த சந்ததி? கிறிஸ்துவின் சந்ததி. இவைகளின் மூலமாய் நாம் இதை பொருத்தி பார்க்க வேண்டும். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அழைப்பை பொறுத்த வகையில இந்த அழைப்பு குறித்து, இந்த அழைப்பு ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து உங்களோடு நான் கொஞ்சம் சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அழைப்புல எவ்விதமா புது உடன்படிக்கையின் சபை இருக்கிறது அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக நான் முதல்ல சொன்னது இதுதான், அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் சபை. புது உடன்படிக்கையிலும் தெரியும், அழைக்கப்பட்டவர் இடத்துல வருகிறது தான் சபை. அப்ப ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் அவரை அழைத்தார். நீங்க எபிரேயர்ல 11வது அதிகாரம் எபிரேயர் 11வது அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அவன் அழைக்கப்பட்டான் என்றே வேதம் சொல்லுது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, அப்ப ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவன் வர வேண்டும். இதுதான் அழைப்பு. அழைப்புனாலே பொதுவா தெரியும் நமக்கு. இப்போ ஒருத்தங்க இன்விடேஷன் வைக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க வீட்டுல இருந்து நாங்க ஒரு வைத்திருக்கிற இடத்துக்கு நீங்க வரணும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் அழைப்பு. அழைப்பு கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அழைப்புன்னா வீட்டுக்கு நாம் இருக்க இடத்துல இருக்கிறது கிடையாது. அழைப்புனால என்னது? கூப்பிடுறது. ஒருத்தவங்களை கூப்பிடுறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உனக்கு அழைப்பு கொடுக்குறேன், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது. அப்போ இந்த அழைப்பை நம்ம பார்க்கும்போது அவன் அழைக்கப்பட்ட போது அப்படின்னு சொல்லி இங்க எழுதுகிறார். அப்போ அழைக்கப்பட்டது எங்க இருந்து நம்ம முதல்ல பார்த்தோம். அவன் கல்தேயர் தேசத்துல ஊர் என்கிற பட்டணத்துல குடியிருந்தான். நீங்க கூட வேதத்துல வாசிக்கலாம். அவன் ஊர் என்கிற பட்டணத்துல குடியிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவரே சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 15:7 ஆண்டவரே சொல்றார், பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அப்ப அழைத்து வருவது, ஆபிரகாமுடைய அழைப்பை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். இந்த ஆபிரகாமுடைய அழைப்புக்கும் புது உடன்படிக்கையின் சபைக்கும் பெருத்த ஒற்றுமை சம்பந்தம் உண்டு. அப்ப அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். இதையும் கூட நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம்
24வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். யோசுவா 24 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவா 24 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை என்ன கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து. அப்ப இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு பேர் தான் சபை. அழைக்கப்பட்டவர்கள் தான் சபை. ஏற்கனவே கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எக்லீசியா அப்படின்னு சொன்னா உங்களோட பகிர்ந்து கொண்டதுதான். எக்லீசியா அப்படி சொல்லும் போதே எக்குங்கிறது அவுட், வெளிப்பட பண்றது, வெளியே வருவது, அழைப்பு கொடுத்து வெளியே கொண்டு வருவது. அப்போ லீஷியா அப்படின்னு சொன்னா கால்டு அப்படின்னு அர்த்தம். அழைக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு பர்பஸுக்காக, ஒரு நோக்கத்துக்காக வெளியே வரப்பட்டவர்கள், அழைத்து வரப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வருவதற்கு பேர் தான் சபை, கூடி வருதல், சபை. அப்போ இங்க யோசுவாவையும் பார்த்துட்டோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் கடைசி அந்த 27 அந்த கடைசி வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஆதியாமம் 11வது அதிகாரம் 31 நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேராகு தன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தியருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கங்க, அவர்கள் ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து வந்து அங்க காரானை நோக்கி போறாங்க. ஆனா அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்க என்ன செஞ்சிட்டாங்க? இருந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆரான்ல இருக்கும்போது தான் கர்த்தருடைய அழைப்பை பெறுகிறத 12வது அதிகாரத்துல பாக்குறோம். ஆதியாமம் 12வது அதிகாரம் துவக்கத்துல அவங்க எல்லாரும் ஆபிரகாம் உட்பட எல்லாருமே ஆரான்ல குடியிருக்கும் போதுதான் தேவ அழைப்பை அவர்கள் பெற்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஊர் என்கிற பட்டணத்துல இருக்கும் போதே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார் என்பது நீங்களும் நானும் நன்கு அறிவோம். ஏன்னா நீங்க வேதத்துல பாருங்களேன், வேதத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கே ஸ்தேவான் இந்த சந்ததியினுடைய காட்சியை கர்த்தருடைய அழைப்பை இங்க காண்பிக்கும் போது 2வது வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரில், அதான் இந்த காரானூரிலே, ஏன்னா ஆங்கிலத்துல வந்து HARAN, ஹாரன், அது வந்து ஹெச் வந்து எப்பவுமே சைலண்ட், அது உங்களுக்கு தெரியும். ஹாரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹாரன் அது வந்து இப்போ ஹவுஸ் வந்து ஆக்சுவலா ஹவுஸ், ஹெச் வந்து கவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கவுஸ்லாம் சொல்ல மாட்டாங்க, ஹவுஸ், அவ்வளவுதான். ஹெச் வந்து சைலண்டா இருக்கும். அதான் ஆரான், அது ஹாரான் அப்படின்னு. ஆரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன், நல்லா பாருங்க, அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்புதான் அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்துக்கு, அதான் கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அப்ப ஆபிரகாமுடைய அழைப்பை நம்ம பார்க்கும்போது 2 முறை அழைக்கப்பட்டார். இதுல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. 2 முறை அவர் அழைப்பு பெற்றார். எதுக்காகனா, முதல் முறை அவர் அழைக்கப்படும் போது அவர் எந்த பட்டணத்தில் இருக்க, அவருடைய ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தியருடைய பட்டணத்தில் அவர் இருந்தார். அப்போ அவர் அழைப்பு பெறுறார். வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். இங்க போ அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆதியாகமம் 12:1 பார்க்கும்போது நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இங்க நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அப்ப பாருங்க, அதுக்காக நான் இது 2 வேற வேற அப்படிங்கிறது இல்லை. நம்ம எதுதான் பார்க்கணும், வா போ அப்படிங்கிறதுலாம் நம்ம அதுக்கு அவ்வளவு வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆனா நமக்கு என்ன காரியத்தை ஆண்டு சொல்றன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாம் ஆரான்ல இருந்தார். அது நமக்கு தெரியும். அந்த சத்தத்தை கேட்டதுக்கு பிறகு அவன் ஆரானை விட்டு புறப்படும் போது அவனுக்கு 75 வயதா இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆனா ஸ்தேவான் சொல்லும் போது சொல்றாரு, அவன் ஆரான் ஊர்ல குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தேமியால அவன் இருக்கும்போது, ஏன்னா ஊர் என்கிற பட்டணம் மெசொப்பொத்தேமியால இருக்கு. ஊர் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அது ஆக்சுவலா அதோடைய பூர்வீகம் எதுன்னு கேட்டா ஈராக். இப்ப இருக்கிற ஈராக்கு தான் அங்க ஈராக்ல உள்ள ஒரு இடம் தான் எது, ஊர் என்கிற ஒரு பட்டணம். ஊர் ஆரான் இதெல்லாமே அது சார்ந்தது. அப்போ அங்க இருந்து இந்த மனுஷனை அங்க இருந்து அழைப்பு பெற்றார்.
அப்போ ஸ்தேவன் சொல்லும்போது சொல்றாரு, ஸ்தேவன் கிடைச்ச அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது, அப்ப ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்துல இருக்கும்போதே ஆபிரகாம் அழைப்பை பெற்றான். ரெண்டாவது, அவன் அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துட்டாங்க, கானானை நோக்கி தான் வரணும். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இடையில ஆரான்ல இருந்து விட்டார்கள்னு சொல்லி நாம் வாசித்தோமே. அப்போஸ்தலர் 11 மன்னிக்கும், ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல நாம் பார்த்தோமே, அவர்கள் ஆரானில் இருந்து விட்டார்கள். இதெல்லாமே ஒரு செல்வ செழிப்பான, மிகவும் செழிப்பான ஒரு பகுதி ஆரான்ங்கிறது. ஏன்னா அங்கதான் அந்த ஐபிராத்து நதி ஓட்டம் வந்து அங்கதான் இருக்கு. அதனால அது வந்து பகுதி ரொம்ப செழிப்பான ஒரு பகுதி. அதனாலதான் அவங்க அதை கூட பார்த்து கூட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், ஒருவேளை அங்கேயே கூடாரத்தை போட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்கலாம். எப்போதுமே பிரியமானவர்களே, தேவன் தாம் நியமித்த இடத்துக்கு கொண்டு வருகிற வரைக்கும் அவர் விடுகிறது இல்லை. அதனாலதான் ஊர்ல இருக்கும்போது ஒரு அழைப்பு, என்ன ஆறான்ல இருக்கும்போதும் இன்னொரு அழைப்பை ஆண்டு கொடுக்கிறத நம்ம இந்த ரெண்டு பகுதியிலிருந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய சித்தத்தை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லி அன்று என்ன செய்கிறார், இந்த கானானுக்கு கொண்டு வரணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவன் என்ன செய்கிறார், அழைத்து கொண்டு வருகிறார். இப்ப இதே காரியத்தை தான் நம்ம எல்லாரும் 1 பேதுரு 2வது அதிகாரம் அங்கே 9ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது உண்மையாவே அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்தார். இதைத்தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப அதே காரியத்தை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆண்டவரால் அழைக்கப்பட்டார். இதுதான் சபையினுடைய காரியம். என்ன தெரியுமா? அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்தவர்கள் தான் தேவனுடைய சபையார், மற்றபடி கிடையாது. மற்றபடி நான் ஆர்வத்துல ஆலயத்துக்கு வந்தேன், அப்புறம் நான் என்ன செய்வேன், ஒரு நல்ல கைத்தடி பாட்டு பாடிடுவேன், அல்லது நான் பிரசங்கம் பண்ண தெரியும், அல்லது எனக்கு ஜெபம் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்காக ஜெபிக்கிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த அனுபவம் இல்லாம சும்மா நான் பாட்டு பாடுவேன், நான் வந்து பைபிள் வாசிக்கிறேன், நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தனால நான் சர்ச்சுக்கு வாரம் போயிருவேன், இதனால அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றவர்கள் அல்ல. வேதம் சொல்லுது, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் தான். அதனாலதான் பாருங்க, ஆபிரகாம ஆண்டவர் வரவழைத்தார். எங்கிருந்து வரவழைத்தார்? ஊர்ல இருந்து வரவழைத்தார். ஊர் என்கிற கல்தியுடைய பட்டணத்திலிருந்து வரவழைத்தார். அதுக்கு பிறகு ஆரான்ல இருந்து வரவழைத்தார். அப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வரணும். அப்ப அங்க பாருங்க விக்கிரகங்கள் பிடித்து கொண்டது, இங்க பாருங்க இங்க என்ன வசதி வாய்ப்புகளோ தெரியாது, இங்கேயும் அவனை என்ன செஞ்சுட்டு பிடித்து கொண்டது. அப்ப தேவன் ஆபிரகாம்கிட்ட எவ்விதமா இடைப்படுறான்னு பார்க்கும்போது, ஆபிரகாம ஒரு குறிப்பிட்ட இருளான அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றார். பார்த்தீங்களா? இதே காட்சியை தான் புதிய ஏற்பாட்டுல நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். நம்மையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பாவத்தில் இருந்த நம்மை, பாவ இருளில் இருந்த நம்மை கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய வெளிச்சத்துக்கு, அத பரிசுத்தராகிய கிறிஸ்துவை அறிகிற இடத்துக்கு நம்மை கொண்டு வந்தார். பாவியாய் இருந்த நம்முடைய ஸ்தானத்தை நீதிமான் என்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட வெளிச்சத்தை தான் ஆபிரகாமின் சந்ததியில நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஏன் இந்த ஆபிரகாமின் சந்ததிங்கிற அந்த ஒரு சந்ததிய நம்ம ஏன் ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சந்ததிக்கும் உட்படுத்தும்படி நாம் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வேதம் என்ன சொல்றது நல்லா கவனிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வாசிங்கள. 3ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 12 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த மனுஷனை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னவரு, அதை தொடர்ந்து அவர் சொல்றாரு பாருங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இங்கதான் நம்ம இதை எடுக்க வேண்டியது இருக்கு. எதை பார்க்க வேண்டியது இருக்குன்னா,
அப்போ தேவ திட்டம், புது உடன்படிக்கையுடைய சபை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் புறஜாதிகள் தான். இப்ப பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் சொல்லிட்டாருன்னா இதுல யாரும் அடங்குவோம்? நம்மளும் அடங்குறோம். அப்ப புது உடன்படிக்கையுடைய சபை யாருக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்குள்ளாக, ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக. ஆபிரகாமே பொதுவா இந்த பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மதங்கள் அப்படின்னு சொல்ல போனா உண்மையிலே கிறிஸ்டியானிட்டி சொல்லுவோம். கிறிஸ்டியானிட்டி, ஜூதாயிசம், இன்னொன்னு இஸ்லாம். இஸ்லாமை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்தவத்தை சொல்லுவாங்க, இன்னொன்னு என்னது, இது யூத மதம். இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா அந்த மூணுக்குமே இவர் உள்ளடக்கப்படுறவராக இருப்பார். எப்படின்னா ஈசாக்க வைத்து என்ன செய்வாங்க, ஈசாக்க கொண்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா யூதர்கள், நாங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் வம்சத்துல பிறந்தனால அவங்க எல்லாரும் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லி யூதர்கள் எல்லாம் அடையாளப்படுத்துறாங்க. நம்ம இப்ப ஈசாக்கை பரிசுத்த பைபிள் புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமாவே, கிறிஸ்துவுக்கு அடையாளமாவே காண்பித்து கொடுக்கிறது. அப்போ அப்போ கிறிஸ்தவம் இதுலதான் உள்ளடக்கப்படுகிறது. இஸ்மவேல் மூலமா இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க, உள்ள வர்றதை பார்க்க முடிகிறது. ஆக இந்த ஆபிரகாமின் சந்ததி ஒட்டுமொத்த உலகத்தையும், ஒட்டுமொத்த பூமியில் உள்ள வம்சங்களையும் தனக்குள்ளே அடக்கி கொள்ளக்கூடிய சந்ததி அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம். அல்லது அழைக்கும் போதே, அதான் என்ன அழைப்புன்னு பாருங்க. இந்த அழைப்பை பார்க்கும் போதே இது எதை வெளிப்படுத்துதுன்னு சொன்னா, இது கிறிஸ்துவின் சந்ததியை காண்பித்து கொடுக்கு, புது உடன்படிக்கையின் சபையை காண்பித்து கொடுக்கிறது. அப்ப எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்ப நீங்க ஆதியாகமம் 12:3 பார்த்தோம். அதை மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அழகா அங்க சொல்றாரு பாருங்க. பூமியில் உள்ள எத்தனை வம்சங்கள்? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றிலும் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கு. எல்லா இடங்களையும், கிட்டத்தட்ட எல்லா இடங்களையும் ஆங்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் என்ன செய்றாங்க, ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு இல்ல, நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆங்காங்கே கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மட்டும் இல்ல, பல மாவட்டங்கள்ல, பல மாநிலங்கள்ல, பல தேசங்கள்ல ஆண்டவர் அறிந்து கொண்ட பிள்ளைகள் ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப எல்லாரையும் பார்க்கும்போது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆபிரகாமுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வர்றார். இது என்ன ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்குள் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 3வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 3வது அதிகாரத்துல அங்கே கடைசி, அதாவது 24, 25 நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 3வது அதிகாரம் அதுல நாம் பார்க்கிறோம். நான் 24 வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். 24 வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 24வது வசனம் முதல். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அடுத்து பாருங்க, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அடுத்து பாருங்க, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 25 வசனத்துல பார்க்கும்போது போட்டிருக்கு, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆஸ்வதிக்கப்படும். அப்புறம் ஆபிரகாமின் சந்ததியை எதோட கனெக்ட் பண்றார், ரிலேட் பண்றார், சம்பந்தப்படுத்துறார், பொருத்துகிறார்னு பார்த்தா கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ளாக. நம்மளாம் ஏதோ ஒண்ணு கொண்டு வரல, தேவனே காண்பிக்கிறது. இப்ப ஆபிரகாமின் சந்ததி மட்டும் நினைச்சீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மட்டும்தான். அங்கங்க சிதறி இருக்கலாம், ஆனா அதோட விசேஷம் என்னன்னா ஒரு தேசத்தை மட்டும்தான் சார்ந்தது, ஒரே ஒரு தேசத்தை மட்டும்தான் உள்ளடக்கும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். அப்படின்னா பாத்துக்கங்க, எல்லா ஜாதியார், எல்லா மொழி பேசக்கூடியவர்கள், எல்லா இனத்தவர்கள், எல்லாரும், இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படிதான் சொல்லணும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும். இங்க சொல்ற உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு, உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். உடன்படிக்கை குறித்து அடுத்த பகுதியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். 2வது செக்ஷன்ல உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அது ரொம்ப மேன்மையாய் நமக்கு காண்பிக்கப்பட்டு பிரியமானவர்களே. அப்போ அப்போஸ்தலர் மட்டும் இல்ல, இதை தாண்டி இன்னும் தாண்டி வாங்கலேன். கலாத்தியர் 3:8 வரும்போது அங்கேயும் சொல்றார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது,
மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி என்ன செஞ்சாராம் என்று சுவிசேஷமாய் ஆபிரகாமுக்கு முன்னறிவித்தது. எங்க அறிவிச்சார் பாருங்க. ஆதியாகமம் 12:3 கலாத்தியர் 3:8 கொண்டு வர்றார். வேதம் முன்னாக கண்டுட்டான். எதை கண்டுட்டு? புறஜாதிகளை பதுக்கங்க. புது உடன்படிக்கையின் சபையை தான் பத்தி சொல்றாரு. நீங்க பழைய உடன்படிக்கையில இல்ல. பழைய உடன்படிக்கையில இருந்தா நம்ம யார்? யூதர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்களுக்கு தான் அந்த ஸ்லாக்கியம், நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தான் விசேஷமா காண்பிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் விசேஷ தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தாசர்கள் எல்லாம். அப்ப ஆபிரகாமுடைய அழைப்பை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு. அந்த அழைப்பை பற்றி அந்த விஷயத்துல கிறிஸ்துவின் சந்ததி, புது உடன்படிக்கையின் சபை உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த புது உடன்படிக்கையின் சபையும் உள்ளதான் வருது. அதுதான் ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி. அப்ப கலாத்தியர் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவ்வளவு அழகா இருக்கு. தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு என்ன சொல்லிட்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது அப்படின்னு போட்டிருக்கு. சுவிசேஷமாய். அப்ப ஆதியாகமம் 12:3 இருக்கிறது சுவிசேஷம். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. சுவிசேஷம் முன்னறிவித்தது. எப்படி? இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் எல்லாரும், புறஜாதிகளாகிய நாம் எல்லாரும் என்ன ஆக்கப்படுகிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய புறஜாதியருடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு? பாவிகள். அப்படிதான் நம்ம இருந்தோம். அப்ப விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்ப இதைத்தான் அன்னைக்கே காமிச்சிட்டார். அப்ப ஆபிரகாமை அழைத்த விதம் எவ்வளவு பெரிய நோக்கத்தை கொண்டது என்பதை நீங்கள் நானும் அறிய வேண்டும். எவ்வளவு பெரிய நோக்கம் பாருங்க. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்படுற அந்த இதையே அன்னைக்கு சொல்லிட்டார் ஆபிரகாம்கிட்ட. புறஜாதியாகிய நான் அல்லது புறஜாதியாகிய நாம் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினால், அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆகிற அந்த அனுபவத்தை அன்றைக்கு ஆபிரகாமுக்கு முன்னறிவித்து விட்டார். அப்போ ஆபிரகாமின் சந்ததியில இந்த புது உடன்படிக்கையின் சபை இருக்கிறது. புது உடன்படிக்கையின் சபையில தான் ஆபிரகாமின் சந்ததி இருக்கிறது. எவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்றார் பாருங்க. ஆக இப்படிப்பட்ட வெளிச்சத்தை நாம் அறிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அங்க 7ஆம் வசனத்தை சொல்றார். கலாத்தியர் 3:7 ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 9ஆம் வசனத்தை பாருங்க. அந்தபடின்னு சொல்லிட்டாரு பாருங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே என்ன செய்யப்படுகிறார்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? அவனோடு தேவன் செய்த உடன்படிக்கை என்னங்கிறத நான் அடுத்த செஷன்ல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் இருக்க இடத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திலே தகப்பனே, ஆபிரகாமின் சந்ததியும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற கருப்பொருளிலே தியானிக்கப்பட்ட உம்முடைய நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை குறித்து எவ்வளவு பெரிய நோக்கத்தை ஆபிரகாமின் சந்ததியிலே நீர் வெளிப்படுத்தி இருந்திருக்கிறீரே, அந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்னும் நாங்கள் ஆழமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.